வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியாவிற்குள் பிரவேசித்த படகிலிருந்த 66 புகலிட கோரிக்கையாளர்களை கிறிஸ்துமஸ் தீவுக்கு அனுப்ப நடவடிக்கை. தனியார் பிரிவினருக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி விடுமுறை வழங்குமாறு கோரிக்கை. தென்கொரியாவில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என அறிவுறுத்தல். தொடர்பென உள்நாட்டுச் செய்திகள். சர்வதேச கடல் எல்லைகள் மற்றும் பாதுகாப்பு தடைகளை தாண்டி ஆஸ்திரேலியாவிற்குள் பிரவேசித்த படகிலிருந்த 66 புகலிட கோரிக்கையாளர்களை கிறிஸ்துமஸ் தீவுக்கு அனுப்புவதற்கு ஆஸ்திரேலிய அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். இலங்கையைச் சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர்கள் என சந்தேகிக்கப்படும் சுமார் 66 பேர் இந்த படகில் இருந்ததாக ஆஸ்திரேலியாவின் உள்துறை அமைச்சர் ஜேசன் கிளேர் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆஸ்திரேலியா மாநிலத்தை அண்மித்த ஜெரல்டன் துறைமுகத்திற்கு அருகில் இந்த படகு கண்காணிக்கப்பட்டிருந்தது. சுமார் 6 வாரங்களாக பயணத்தை மேற்கொண்டுள்ள இந்த படகில் சிறுவர்களும் பெண்களும் இருப்பதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அந்த படகில் உள்ளவர்களை கைது செய்வதற்கு ஆஸ்திரேலிய சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்ததாக ஆஸ்திரேலிய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் குறிப்பிட்டது. குறித்த படகில் இருந்தவர்கள் தமக்கு நியூசிலாந்துக்கு செல்ல வேண்டும் எனவும் அதற்கு தமக்கு உதவி வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய நாடாளுமன்ற குழுவினர் இன்று யாழ்ப்பாணத்தில் இந்திய வீட்டுத் திட்டத்தின் கீழ் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள வீடுகளை பார்வையிட்டுள்ளனர். யாழ் மகேந்திரபுரம் கிராமத்திற்கு இன்று காலை சென்ற இந்திய நாடாளுமன்ற குழுவினர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள வீடுகளை பார்வையிட்டதுடன் குடியிருப்பாளர்களுடனும் கலந்துரையாடினர். இதன்போது இந்திய வீட்டுத் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வீடுகளில் குறைபாடுகள் உள்ளதாக வீட்டின் உரிமையாளர்கள் நாடாளுமன்ற குழுவினரிடம் தெரிவித்தனர். இதன் பின்னர் இந்த குழுவினர் யாழ் எழுந்தமட்டவாழ் பகுதியில் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள வீடுகளையும் பார்வையிட்டுள்ளனர். தென்கொரியாவில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. தென்கொரியாவில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவதாக பணியகத்தின் பிரதி இணைப்பதிகாரி மங்கள ரண்டனிய குறிப்பிட்டார். அங்குள்ள இலங்கையர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அவர்களை காப்பாற்றுவதற்கும் பாதுகாப்பு இடங்களுக்கு அனுப்புவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் சர்வதேச அமைப்புகளின் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்வது தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாகவும் அவை வெற்றியளித்துள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிடுகின்றது. தென்கொரியாவில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பான பதிவுகள் அனைத்தும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக பணியகத்தின் பிரதி இணைப்பதிகாரி மங்கள ரண்டனிய தெரிவித்தார். அவசர நிலைமைகளில் செயற்படும் விதம் தொடர்பில் அங்குள்ள இலங்கையர்களுக்கு அறிவுரைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தென்கொரியா வெளிநாட்டு பணியாளர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான பகுதி என்பதால் அச்சமடைய தேவையில்லை எனவும் மங்கள ரண்டனிய மேலும் சுட்டிக்காட்டினார். நாட்டின் சிவில் சேவையில் சிறந்த பணியை ஆற்றிய கலாநிதி லீல் குணசேகரவை கௌரவிக்கும் நிகழ்வொன்று ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்றது. கலாநிதி லீல் குணசேகரவின் 80வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 1957ஆம் ஆண்டு இலங்கை சிவில் சேவையில் இணைந்த லீல் குணசேகர உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உயர் பதவிகளை வகித்தார். 1988ஆம் ஆண்டு அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றதன் பின்னரும் நாட்டிற்கு சிறந்த சேவையை ஆற்றிய ஒருவராக அவர் திகழ்கின்றார். கலாநிதி லீல் குணசேகரவின் நீண்டகால சேவையை கௌரவிக்கும் வகையில் எழுதப்பட்ட நூலொன்றும் இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் 15ஆம் தேதி பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு கூட்டுத்தாபனங்கள், சபைகள் மற்றும் தனியார் துறையினருக்கும் அன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. புத்தாண்டு காலப்பகுதியில் மக்களுக்கு ஏதுவாக 15ஆம் தேதியான திங்கட்கிழமையை விடுமுறை தினமாக பிரகடனம் செய்ய வேண்டும் என தனியார் துறையினரும் அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சபைகளும் கேட்டுக் கொண்டுள்ளதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் சந்தைக்கு பொருத்தமான கல்வி முறையொன்றை கட்டியெழுப்புவது இலவச கல்வித்துறையின் முக்கிய சவால் என கல்வி அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவிக்கின்றார். கல்வி அமைச்சில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் அமைச்சர் இதனை கூறினார். கணிதம், பௌதிகவியல், ரசாயனவியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களின் பாடத்திட்டங்களை www.school.lk என்ற இணையதளத்தினூடாக வெளியிடுவதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாடசாலை பாடத்திட்டங்களுக்கு அமைய தேசிய கல்வி நிறுவனத்தின் கண்காணிப்பின் கீழ் தயாரிக்கப்பட்ட இந்த பாடத்திட்டம் சிங்கள மற்றும் தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. රක්ෂාවල් තියෙනවා විවිධ ක්ෂේත්‍රවල ඒ රක්ෂාවලට අවශ්‍ය උගත්තුනේ
பல துறைகளில் தொழில் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. படித்தவர்கள் என கூறிக்கொண்டு தற்போது இருப்பவர்களுக்கு கொடுப்பதற்கான தொழில்கள் அங்கு இல்லை. இதுவே இலங்கையின் இலவச கல்வியில் உள்ள முக்கிய பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டேன். விஞ்ஞானம் கணித பிரிவில் 40% மாணவர்களும், வர்த்தக பிரிவில் 35% மாணவர்களும், கலைப்பிரிவில் 25% மாணவர்களும் கேட்கின்றனர். தகவல் தொழில்நுட்ப அறிவு 35% மாணவர்களுக்கே உள்ளது. அதனை 2016 ஆண்டளவில் 75% அதிகரிக்க வேண்டும். இதுவே கல்வியின் வியூக ரீதியான மாற்றமாகும். லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனம் உள்ளிட்ட தனியார் பிரிவுகளின் பெட்ரோல் உற்பத்திகளை இறக்குமதி செய்து விநியோகிக்கும் நிறுவனங்களை ஒழுங்கமைத்தல் தொடர்பில் புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்காக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் 2 சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சின் செயலாளர் கலாநிதி RH சமரதுங்க குறிப்பிட்டார். தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு அமைய தனியார் பிரிவுகளிடம் உள்ள பெட்ரோல் உற்பத்திகளை விநியோகிக்கும் நிறுவனங்களை ஒழுங்கமைக்க முடியாத நிலை காணப்படுவதாக அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். பெட்ரோல், டீசல், மசக்கெண்ணெய் மற்றும் கப்பல்களுக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருள் என்பன தனியார் பிரிவுகளின் ஊடாக இலங்கையில் விற்பனை செய்யப்படுகின்றன. புதிய திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதன் பின்னர் குறித்த நிறுவனங்கள் விநியோகிக்கும் உற்பத்திகளின் தன்மை மற்றும் விலை தொடர்பில் விதிமுறைகளை கொண்டுவர முடியும் என அவர் கூறினார். இந்த திருத்தங்களுக்காக சட்டமா அதிபரின் ஆலோசனை பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். இதற்கமைய விரைவில் புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. எதிர்காலத்தில் வகைப்படுத்தப்படாத கழிவுப் பொருட்களை சேகரிக்காதிருப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவிக்கின்றது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் இதனை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன கூறுகின்றார். இதன் ஒத்திகை நடவடிக்கையாக இதுவரும் 15ஆம் தேதி முதல் மாநகர எல்லைக்குட்பட்ட நிறுவனங்கள் மற்றும் வீடுகளில் இருந்து வகைப்படுத்தப்பட்ட கழிவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது கழிவுப் பொருட்கள் வகைப்படுத்தப்படாத காரணத்தினால் அதனை மீள பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாக கொழும்பு மாநகர ஆணையாளர் தெரிவிக்கின்றார். இவ்வாறான கழிவுப் பொருட்கள் குவிக்கப்படுவதனால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் உக்கும் மற்றும் உக்காத பொருட்கள் என கழிவுப் பொருட்களை வகைப்படுத்தி உக்காத கழிவுகளை மீள பயன்படுத்துவதற்கும் உக்கும் பொருட்களை கொண்டு உயிர்வாயு, சேதன பசலை ஆகியவற்றை தயாரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய திட்டம் தொடர்பில் பொதுமக்களை தெளிவூட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர ஆணையாளர் கூறுகின்றார். இதற்கு சுகாதார அமைச்சு உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் பாரிய ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாகவும் வீடு வீடாக சென்று இது தொடர்பில் தெளிவூட்டப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் பொதுமக்களுக்கு இது தொடர்பில் தெளிவூட்டும் துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட உள்ளதாக கொழும்பு மாநகர சபை மேலும் தெரிவிக்கின்றது. மாதம்பே சுதுவெல்ல பகுதியில் உள்ள தொழிற்சாலையொன்றில் T56 ரக துப்பாக்கிகளின் பாகங்களை வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அங்கிருந்து சுமார் 300 T56 ரக துப்பாக்கிகளின் பாகங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த இடம் இரும்பு பொருட்களை சேகரிக்கும் இடம் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மாதம்பே போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கை பணிப்பெண் ஒருவரை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக துபாய் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக காணப்பட்ட இந்திய பிரஜைக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தண்டனை காலம் நிறைவடைந்ததன் பின்னர் அவர் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளார். துபாயில் வீடொன்றிற்குள் நுழைந்து இலங்கை பணிப்பெண்ணை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குறித்த இந்தியருக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதேவேளை பஹ்ரைனில் நீதிமன்றம் வழங்கிய 3 ஆண்டு சிறை தண்டனைக்கு எதிராக இலங்கை பணிப்பெண் ஒருவர் அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டுள்ளது. பணிபுரிந்த வீட்டின் உரிமையாளர் வெளிநாட்டிற்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் அலுமாரியில் இருந்த 1 லட்சம் பஹ்ரைன் தினாரையும் பெறுமதி வாய்ந்த பொருட்களையும் கொள்ளையிட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றவாளியாக காணப்பட்ட அவருக்கு 3 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனமடுவ பங்குதினிய வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் மேலும் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் கூறினர். டிப்பர் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதியதில் நேற்று மாலை இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 70 வயதான பெண் ஒருவரும் 1 வயது நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்றுமே உயிரிழந்துள்ளது. 4 வயது சிறுமி ஒருவரும் 32 வயதான பெண் ஒருவரும் சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் கூறினர். சம்பவம் தொடர்பில் டிப்பர் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். பண்டார்கம உயர்வத்த பாபியால் நீராடச் சென்று காணாமல் போன பாடசாலை மாணவனின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. பாணதுறை சென்ட் ஜான்ஸ் வித்யாலயத்தின் தினிஷ தேஷான் என்ற 16 வயது மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்.
3 நண்பர்களுடன் நேற்று மாலை நீராடுவதற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. காணாமல் போன மாணவனை தேடும் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அது வெற்றியளிக்கவில்லை. அகில இலங்கை பாடசாலைகள் 20 வயதுக்கு கீழ்ப்பட்டோருக்கான முதலாம் பிரிவு ரக்பி போட்டிகளில் பம்ளப்பிட்டி புனித பீட்டர் கல்லூரி முன்னிலை பெற்றுள்ளது. அகில இலங்கை பாடசாலைகள் 20 வயதுக்கு கீழ்ப்பட்டோருக்கான முதலாம் பிரிவு ரக்பி போட்டிகளில் 3வது வார போட்டிகள் அண்மையில் முடிவுக்கு வந்தன. புனித பீட்டர் கல்லூரிக்கு எதிரான போட்டியில் கொழும்பு ரோயல் கல்லூரி தோல்வியடைந்த அதேவேளை வெஸ்லி கல்லூரியிடம் புனித யூசுப் கல்லூரி அணி தோல்வியடைந்தது. இந்த துறை தோல்வியடையாத அணியாக உள்ள புனித பீட்டர் கல்லூரி அணி 16.5 புள்ளிகளுடன் முதலிடத்தை வகிக்கின்றது. கொழும்பு வெஸ்லி கல்லூரி 2வது இடத்திலும் கண்டி திருத்துவ கல்லூரி 3வது இடத்திலும் உள்ளன. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மணித்தியால செய்தியினை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.